ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தம்பி சொன்னபடி வீட்டுக்கு வெளியே போகண்டாம், அலைய வேண்டாம்னு சொல்லி பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க. என் மகா காலையில் விட கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கா ப்ரேயருக்காக. நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, நீங்கள் அலைய வேண்டாம். ஒரு தாகம், ஒரு பாரம், ஆண்டவர் மேல உள்ள பற்று, கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கைக்காக சாகிற வரைக்கும் ஓடிடணும். இதனுடைய எண்ணம் சிந்தனைகள்லாம் ஒரு வாழ்க்கைன்னு தந்திருக்கிறார். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. இதை மனதில் வைத்து கடவுளுக்கு வாழணும், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு வாழணும். மோசே 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 120 வயசு வரைக்கும் அவருடைய கண்பார்வை குறையலை, பலன் குறையலை. ஆண்டவரே அப்படி அவர் எடுத்து அடக்கம் பண்ணார். மோசே எப்படி மரித்தார்னே தெரியாது. அப்படி ஒரு கிருபையான வாழ்வு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் கொடுத்த வாழ்க்கையை தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய், உண்மையான வாழ்க்கையாய் அவரோட மாளிகையில் அவர் கொடுத்துருக்காரு. நம்மளோட மாளிகையில் வரும்படியான கிருபையான தந்திருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்படுங்கப்பா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. உன் பலவீனத்தில் பலன் பரிபூரணமாக விளங்கு சொன்ன வார்த்தையின்படி அடியானோட பலவீனத்தை அறிந்திருக்கீங்க. விடுதலை தாங்க, விடுதலையோடு வாழ கிருபை தாங்க. காத்து கொள்ளுங்க. திருச்சபை ஆஸ்வதிங்க. செக்ரட்டரி, ட்ரெஸரர், கமிட்டி அங்கர்ஸ், விசேஷமாக குருவானவர் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. வழிநடத்தி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினுடைய வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நினச்சி பார்த்தேன், நம்ம அந்த ஸ்டேஜில் ஏறதுக்கு வழக்கில்லை. நான் அங்கே உட்காந்துருப்பேன். தம்பி குருவானவர் என்ன ஒரே தாங்க கூப்பிட்டாங்க. நம்ம அதுக்கு தகுதி வேணும் இல்லை. நான் சேரில் உட்காந்துருக்கலாம். கடவுள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டாக உண்மையாகவே நினச்சி நான் பார்க்கேன். உண்மையிலே ஏன்னா நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நம்ம இருக்கணும். நம்ம அதுக்கு அதுக்கு தகுதி பழிச்சவங்க, அதுக்கு அபிஷேகம் பெற்றி அதுக்கு வந்திருக்காங்க. ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள். அதான் நினச்சி பார்க்கேன். அதனால் கடவுள் நம்ம மன்னிக்கட்டும், வழி நடத்தட்டும், மூலமாக அநேக விதமான கிருபை தரட்டும். ஒரு வைராக்கியம், வாழ்க்கையில் நிறைய வைராக்கியம். நான் சென்னையில் தெண்டார்பேட்டை சைடில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த மாதம் சிதம்பரம் போனேன். நாகூர் பிள்ளைகள் தான் அங்கே அந்த ஆலயத்தை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபா அந்த ஆலயத்தோடைய மதிப்பு. 5.5 கோடிக்கு மேலே செய்திருக்காங்க. பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டியிருக்காங்க. எல்லாம் காலேஜில் லெக்சரர்ஸாக இருக்காங்க. ஒரு தியாகத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சுருக்க அந்த காட்சியை நான் பார்த்தேன். ஏதோ நான் என்னால் செய்த சில உதவிகளை செய்திருந்தேன். அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அவங்க அந்த வைராக்கியமான வாழ்க்கையை நான் பார்த்தேன். அவங்க உள்ள எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் கர்த்தரை நாமும் உயர்த்தப்படணும், தூசிக்கப்படக்கூடாது. எளிய காலத்தில் உடராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாகால வணங்குற மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மழையே இல்லை, மழையே இல்லை. 3 வருஷம் ஆண்டவர் வானத்தை அடைச்சி போட்டார். 3 வருஷம் மழை இல்லை. அவன் தீர்க்கதரிசி எலியா சொல்கிறான். 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான், கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வணங்கு, பாகால தெய்வமான பாகால வணங்கு. 2 விதமான எண்ணத்தோட குந்தி குந்தி நடக்காத, குந்தி குந்தி நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி எலியா ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தான். 3 வருஷம் மழை இல்லை. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்களும் நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்திருந்தேன் காணவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் தேவனுடைய தீர்க்கதரிசியை வாழ்ந்ததுனால ஆண்டவர் பார்க்காரு. ஆண்டவர் சொல்கிறார், 3 வருஷம் மழை இருக்காதப்பா, நீ இந்த பக்கத்துக்கு போன்னு சொல்லி
யோர்தானுக்கு அடுத்த கேரித்தா தண்டையில் போய் ஒழிச்சிக்கிட்டு இருக்கான். 3 வருஷம் ஆண்டவர் அவனை போதிச்சிக்காரு. ஆட்டு தண்ணீரை குடிக்கிறான். காலையிலே மாலையிலும் காகங்கள் குழந்து ஆகாரத்தை கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆட்டு தண்ணி வெத்தி பூச்சி. ஆனால் அவன் வருத்தப்படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டு வருத்தப்படுத்து சீதோனுக்கு சாரிபாத்து ஊருக்கு போ, ஒரு 7 தாயை நான் கட்டளையிட்டு இருக்கேன், இந்த 7 தாயிட்ட நீ போ, எனக்கு நான் உதவி செய்வான்னு சொன்ன உடனே அவன் சாரிபாத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 தாய் காட்டில் விறகு பொறுக்கிட்டு இருக்கா. எதுக்கு விறகிட்டுனா 3 வருஷம் பஞ்சம் இல்லை, கொஞ்சம் போல் மாவு இருக்குது, கலசத்தை கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது, 2 விறகு பொறுக்கி அந்த ஒரு அடையை சாப்பிட்டு செத்து போடலான்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. தீர்க்கதரிசி எலியா கைதட்டி கூப்பிடுறான். கைதட்டி கூப்பிட்டு வந்தோடனே எனக்கு செக்கில் தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறான். தண்ணி எடுக்க போகும்போது எனக்கு ஒரு அடை கொண்டு வான்னு சொல்கிறான், சிறிய அடை கொண்டு வான்னு சொல்கிறான். அவள் சொல்கிறா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும், பஞ்சம், நாட்டில் கஷ்டம், ஆனாலும் நாங்கள் செத்து போகிறதுக்காக நான் என் மகனும் ஒரு சிறு அடையை பண்ணி சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் தீர்க்கதரிசி எலியா சொல்கிறான், நீ அந்த காரியத்தை செய்து, ஆனால் ஒரே ஒரு காரியம் செய், முதலாவது சுடக்கூடிய அடைய எனக்கு கொண்டு வந்து கொடு. தேசத்தில் ஆண்டவர் மழையை கட்டளையிடுற காலங்களில் வரைக்கி பாலையில மாவு குறையாது, கலசத்தில் எண்ணெய் குறையாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறா, வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போகிறா. நம்மடிப்பட்ட கீழ்ப்படுகிற மக்களை வாழ்கிறோமா? இன்னைக்கு தலைப்பே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். அது ஆண்டோட நம்ம கொடுத்த வார்த்தை. கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த மகள் ஒளியாக வாழ்ந்தா. காரணம் ஆண்டோடைய அன்பு அவளை நெருக்கி ஏவினியது. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா, மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? அப்படி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? தெய்வம் நமக்கு ரொம்ப விசேஷமான தெய்வம், சாதாரண தெய்வம் அல்ல. இவரை போல தெய்வ ரட்சகரே உலகத்தை இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8:46 வாசித்தோம்னா, பூமி என்ற பாவம் உண்டு, நீ யாரை குற்றப்படுத்த முடியும் கேட்ட ஒரே அவதாரம், ஒரே ரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். காரணம் கேட்டால் நம்ம மேல ஒரு மனதுருக்கமான தெய்வம், மனதுருக்க மாத்திரமல்ல, நம்ம இது அன்பு கொண்ட தெய்வம். அந்த தெய்வத்தை நேசிக்கூடிய பிள்ளைகளை வாழ்றோமா? நம்ம ஆண்டவர் மனதுருக்கக்கூடிய தெய்வம். 1968 வருஷம் சுரண்டையிலேருந்து சென்னைக்கு கிளம்புறேன். நான் இப்போ SLC முடித்த வருஷம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. காலில் ஒரு செருப்பு கிடையாது, நல்ல துணி கிடையாது, ஒரு சின்ன ஸ்கூல் படித்த ட்ரௌசரோடு வண்டி ஏறுறேன். இப்படி வாழுவோம் வளருவோம் நினச்சி பார்க்கவே இல்லை. யாக்கோபு தகப்பன் தாயை விட்டு போகிறான். எதுக்குன்னா, இஸ்ரவேல் சந்ததியில் ஏசா பெண் கட்டி வாழ்ந்ததுனால இஸ்ரவேல் குமாரத்திகள் தன் தாய்க்கு ரெபெக்காளுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துட்டாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த கதை. அப்போ ரெபெக்காள் தன் புருஷனாகி ஈசா கிட்ட கேட்க, ஐயா இஸ்மவேல் குமாரத்தியை ஏசா திருமணம் பண்ணதுனால என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. யாக்கோவும் ஒருவேளை திருமணம் பண்ணி ஏற்பட்ட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி தன் மனைவி தன் புருஷன்கிட்ட கேட்கிறா. ஈசாக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன் மைத்துன வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறான் யாக்கோபை. கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் நடந்து போகணும், வேறு வழியே இல்லை. 168 தூரம். ஒரு கையில் கம்பு, ஒரு கோமணம் கட்டி இருந்திருப்பான், துணி வேஷ்டி கட்டியிருப்பான், வேஷ்டி கட்டினா இது கட்டினா தெரியல. அந்த நிலைமை நினச்சி பாருங்கள், 168 கிலோமீட்டர் தூரம் போகணும். எத்தனை விஷப்பூச்சிகள், எத்தனை மிருகங்கள், எத்தனை கொடூரமான சூழ்நிலைகள். அப்போ மத்தியில் போகிறான். ஆனால் ஆண்டவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்காரு. வேதத்தில் வாசிக்கிறோம். அதே 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போக விடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யப்பட உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாரு. வார்த்தையை யாக்கோபு பிடிச்சிட்டான்ட்டு கேட்குறான், ஆண்டவரே அதே அதிகாரம் அதே 28:20 சொல்கிறான், என்னோடு கூட இருந்து நான் போக விடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானா? என் சம்பாத்தியத்தை தசமத்தை கொடுக்குறேங்க. அதே போல் கொடுத்தது மாத்திரமல்ல, ஈசாக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பூமியை தாங்கக்கூடாது இருந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடவுளுக்கு பிரியமான வழியாக வாழ்ந்தான்.
வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி பிரியமானது செய்ததுனால அவன் ஆஸ்வதித்தார். ஆஸ்வதித்தது மாத்திரமல்ல, அவனே சொல்கிறான். அதியா 32:10 வாசிக்கும் போது, இந்த கோலும் தடியுமாய் யோர்தானை கடந்து போனேன், இவ்வளவு 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டவனை வழி நடத்தி காத்து கொண்டு வந்தார் சொல்கிறான். அப்படி வழி நடத்தினோம். அதை போல தான் ஆண்டவனை நடத்தினார். நாங்கள் 4 சகோதரர்கள். இப்போ எங்கள் வீட்டில் ஒரே கூட்டு குடும்பம் தான். இன்றைக்கு ஒரே கிச்சன் தான் எங்கள் வீட்டில். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 150 பேர், 200 பேர், 150 பேருக்கு மேலே சாப்பிட்றோம். ஒரே குடும்பம் தான், ஒரே வீடு தான். ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நட்சத்திரத்தை போல ஆண்டவர் வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு இன்று வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வந்தது மாத்திரமல்ல, 3 ஸ்கூலு, 5 பெட்ரோல் பங்க், எத்தனையோ தொழில், டிஎஸ் பட்டணப்படி, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் மசாலா, ஈசோப் சோப்பு, எத்தனையோ டயர் பிஸ்னஸ், எத்தனையோ விதமான பிஸ்னஸை ஆண்டு வாழ்க்கையில் கொடுத்து ஒரு நட்சத்திரமான வாழ முடியாத கிருபை தந்திருக்கிறார். வாழ்ந்த வாழ்க்கைலாம் தரித்திரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை. ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்த கிருபையினால இன்றைக்கு ஆண்டவருக்கு வாழணும், சாட்சியாக வாழணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய திருச்சபையில் விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை. எத்தனையோ திருச்சபை சண்டைகள், எத்தனையோ திருச்சபை வேதனைகள். காரணம், ஒரு டிசி மெம்பராக வந்தாச்சுன்னா என்ன செய்யலாம், என்ன கொள்ளையடிக்கலாம், இதைத்தான் மனுஷன் எதிர்பார்த்து வரணும் ஒழிய என்னால் திருச்சபைக்கு என்ன லாபம், திருச்சபைக்கு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ள மனுஷெல்லாம் வாழலை. எல்லா திருச்சபையும் போராட்டம், எல்லா திருச்சபையும் கஷ்டங்கள், வேதனைகள். காரணம் பணம். மனுஷன் பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், பணம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். வேதத்தில் உண்மை இல்லை, உண்மை இல்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28:20 வாசித்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவான் தீவிக்கிறனோ ஆக்கினைக்கு ஜெயிப்பான். பணத்தை நீ தேடி ஓடுவாயனா. 2 தாலந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 5 வாசிக்கும் போது, சீரியா நாட்டிலேருந்து ஒரு இஸ்ரேல் தேச பெண்ணை சிறைபிடிச்சு கொண்டு வராங்க. ஒரு வீட்டில் ஒரு அந்த பணிவிடக்காரி பிள்ளையாக இருக்கா. பணிவிடக்காரி இருக்கும்போது வீட்டில் எஜமான் குஷ்ரோகியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தன் எஜமானிட்டு சொல்கிறான், அம்மா என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் மூலமாக ஒரு விடுதலை தருவான்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஒரு ஆத்ம பாரம், ஒரு தாகம், ஒரு வேதனையோடு வாழ்ந்த அன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறோமா? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கான மனசாப்படாமல் ஆண்டவர் யோனா மூலமாய் நினைவு படக்கம் கண்ணீர் விட்டு அழுதாரே. அப்படிப்பட்ட உள்ள எண்ணமுள்ள மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா, ஒரு சாட்சியுள்ள மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா. வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பலை நிற்கவும் சுவரை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. இன்றைக்கு திறப்பலைக்கு மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பில் வைக்கிற மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை மிஷினரிகள் தியாகம் அந்த பூமிக்கு வந்தாங்க. வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாவாசங்கள் இழந்து, சுகதுக்கங்களை விளங்கு, கோதுமை மணி போல விதைக்கப்பட்டாங்கல்ல. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்தியம் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல பூமியில் விதைக்கப்பட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? இன்னைக்கு திருச்சியை பாருங்க, எவ்வளவு கேவலம், துட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை. கோர்ட்டுன்னு சொல்லி ஆண்டோட திருநாமம் தூசிக்க கூடிக்கூடிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்க. சாபம், குடும்பத்தில் சாபம். வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கணிதனும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய சொல்லி ஒளிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கூட சமாதானத்தை காணும். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ண மக்களாக வாழ்றோமா? ஒரு சாட்சியுள்ள மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காமா? திருச்சபை, இந்த திருச்சபைக்கு போங்க, சண்டைகள், ஒரு சாட்சி இல்லை. புரிஞ்சாது மத்தியில் தேவன நாமம் தூஷிக்கப்படுது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க ரோட்டில் போகிறாங்கடா, எல்லாரும் வணங்குவாங்களா? கிறிஸ்தவங்க போகிறாங்க, நல்லவங்க போகிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை. திருடன் போகிறான்றான், கொள்ளைக்காரன் போகிறான், திருடன் போகிறான்னு சொல்கிறான். காரணம் கேட்டால் உண்மை இல்லை, ஒரு பாரம் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை. பணம் தான் மனுஷன் வாழ்க்கை நினைச்ச மாதிரி ஓடிக்கிறான். இது வாழ்க்கை இல்லை. ஆண்டு கொடுத்த ஒரு வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கையா. உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. கடந்து போகும்போது
ஒரு காரியத்தை மனுஷன் எடுத்து சொல்ல முடியாது. பாரம், தரிசனம், ஒரு பாரம் தரிசனம் வேணும். 2 ராஜாக்கள் 5ஆம் மாசம் இல்ல, இஸ்ரேல் தேசத்து பெண்ணு சொல்ற, என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, ஒரு மூலமாய் ஒரு குஷ்டரோகம் நீக்கப்படும் சொல்ற. உடனே ராஜா சொல்றான், இஸ்ரேல் ராஜா உடனே இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறான். சீனாட்டு ராஜா அந்த லெட்டரை பார்த்த உடனே இஸ்ரேல் ராஜா தன் ஆடைகளெல்லாம் கிழிச்சுக்கிறான். யார் குஷ்டரோகி விடுதலை தர முடியும்னு சொல்கிறான். போகும்போது 6000 தாலந்து கோல்டு கொண்டு தங்கம் கொண்டு போகிறான். 10,000 ஷேக்கல் வெள்ளியை கொண்டு போகிறான். 10 மாற்று வசனங்களை கொண்டு போகிறான். எல்லாம் கொண்டு போகிறான். ஆனால் திக்கசி என்ன சொல்கிறான், நீ யோர்தானில் போய் 7 தினம் முழுகு, உன் குஷ்டரோகம் விடுதலையான்னு ஒரே வார்த்தை சொல்கிறான். நாகமாக நினச்சி பார்த்தான், கிட்ட வருவான், சரீரத்து மேலே கை வைப்பான், தேய்ச்சி விடுவான், விடுதலை கிடைக்கும், ஏதோ ஒரு மந்திரம் பண்ணுவான், சரியானு நினச்சி பார்த்தான். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், யோர்தான் 7 தினம் முழுகுன்னா. வார்த்தை கேட்ட உடனே அவன் ரொம்ப வேதனை. இப்படிலாம் நினச்சி வருவேன்னு நினச்சா, இதுக்கு நாங்கள் வந்தனான்னு கேட்கான். யோர்தானை விட என் தேசத்தின் அருகே ஆர்பார் பரிபார் நதி இவ்வளோ பெருசுன்னு சொல்கிறான். அவனோட கையில் கொடுக்க பையன் சொல்கிறான், ஐயா ஒரு சிறு காரியத்தை சொல்லியிருந்தால் செஞ்சிருப்பல்ல, ஒரு பெரிய காரியம் செஞ்சிருப்பல்ல, யோர்தானன்னு முழுக சொல்கிறான். முழுகனோட மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. வார்த்தை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், கர்த்தர் தான் தெய்வம், அவர் தவிர வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமுள்ள மனுஷனாக வாழ்கிறான். ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறான். வாழ்ந்து கடவுள் சாட்சியாக வாழ்கிறான். ஆனால் எதுக்கு பற்றியும் கவலைப்படலை. அவன்கிட்ட வேலை பார்த்த கேயாசி என்ன பண்ணுறான், என் எஜமான் பைத்தியக்காரன், ஒரு துட்டு கூட வாங்கலைன்னு சொல்லி பின்ன நோக்கி ஓடுறான். போகும்போது ரதத்தில் போய்கிட்டு இருக்கவன் வண்டி ரதத்தை நிறுத்தி கீழே குதிச்சு சுக செய்தியான்னு கேட்கும்போது சொல்கிறான், இப்போ நான் 2 தீர்க்கதரிசி வந்தாங்க, என் எஜமான் ஏதாவது ஒரு தாளந்து வெள்ளி இருந்தால் வாங்கிட்டு சொன்னான்னு சொல்லி பொய் சொல்கிறான். பொய் சொன்ன 2 தாளந்து வெள்ளி கொடுக்கான், 2 மாற்று வஸ்திரத்தை கொடுக்கான், கொடுக்க 2 வேலைக்காரன் கொடுத்து அனுப்புகிறான். கொடுத்து அனுப்புனா வீட்டில் வச்சுட்டு தீர்க்கதரிசிட்ட போய் எலிசாட்ட போய் நிற்கிறான். எலிசா ஒரு வார்த்தை கேட்குறான், கேயாசியே நீ எங்கேருந்து வர்ற, நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்கான். எங்கேருந்து வர்ற எங்கேயும் போல் பொய் சொல்கிறான். ஒரே வார்த்தை சொல்கிறான், ஒலிவோ தோப்புகளையும் திராட்சத்தோடும் வாங்குவதுக்கு காலமா, இது வாங்குவதுக்கு காலமா, நாகமான் குஷ்டரோகம் உன்னையும் சந்தையும் தொடர்ந்து பிடிக்குங்க, தொடர்ந்து சாபத்தை வாங்கிட்டு போயிடுறான். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களாகி நான் இப்படிப்பட்ட மக்களை வாழ்கிறோம். இன்னைக்கு மிஷனரி இல்லைன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. மிஷனரி உருவாக்க நிலத்தை கூறு ஓட்டு வைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கூறு ஓடுவோன்னா ஆண்டு ஒன்று கூறு ஓட்டுருவார். ஆண்டு ரத்தம் சம்பாதிச்சு திரிச்சவ, நீ பாடுபடலை, நீ ஒன்றும் செய்யலை, வேஷம் கட்டுற, ஏதோ மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை கம்மினி வாங்கிட்டா போதும், சந்தா கட்டினா போதும், நான் பரலோகத்துக்கு போயிடலாம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இயேசுவின் ரத்தத்தால் நீ கழுவப்படலை அப்படி சொன்னால், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழனா நீ பரலோகமே போக முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு நீதிகளை வைக்கப்படும் சொல்லி வசனம் இருக்குது. கல்லறையில் எழுதலாம், அங்கே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியுள்ள நீ வாழ்க்கை வாழாமல் வாழ்ந்த போறதும் கிடையாது. நீ திருச்சபை கலக்கூடிய மக்கள் நீ வாழ்வாய், ஆனால் திருச்சபை சாட்சியுள்ள மக்களாய் வாழ்வாயானா, ஒரு ஆத்ம பாரமுள்ள மக்களாய் வாழ்வாயானா, ஒரு தாகமுள்ள மக்கள் வாழ்வாயானா, உன் நிலைமை என்ன, உன் குடும்பத்தின் நிலைமை என்ன? 300 வருஷத்துக்கு முன்னால தரங்கம்பாடிக்கு சீக்கன்பால் வந்தார். 228 நாள் டிராவல் பண்ணி வந்தார். போட்டில் 228 நாள், 68 பேர் கூட வந்தாங்க. 30 பேர் செத்துட்டாங்க. 30 பேர் செத்த உடனே தூக்கி கடலை தான் போட்டாங்க, வேற வழி இல்லை, பரலோகத்தில் பார்த்துக்கலான்ட்டு. கால் வச்சா கால் வைக்க விடல ராஜா, கால் வைக்க விடலை. அந்த மணல்லே, வெயில் மணலில் கொதிக்கக்கூடிய மணலில் தரங்கம்பாடி வேகமாக ஒரு சூடான பகுதி, அந்த பகுதியிலே முழங்காலில் நின்று பல நாட்கள் ராஜா இறக்கப்பட்டு ஜெயில தூக்கி போட்டான். ஜெயில தூக்கி போட்டு வெளியே வந்தார். அவர் வாழ்ந்த வருஷம் 13 வருஷம்தான்.
13 வருஷத்துல 1.5 வயசு குழந்தை ரத்த வாந்தி கொடுத்து செத்து போச்சு. வாந்தி எடுத்து செத்துருச்சு. ரத்த வாந்தியமா எடுத்து செத்து போச்சு. ஒரு பாரம், தரிசனம் இல்லை, ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம தாகம். கர்த்தரை எப்படியாவது அறியணும், ஜனங்களுக்கு எப்படியாவது ஆண்டவர் அறிஞ்சுக்கிடணும், ஒரு மகிழ்வுள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஒரு பாரத்தோடு வாழ்ந்தாரு. 13 வருஷம் தான் வாழ்ந்தாரு. உட்கார வீடு கிடையாது, இடம் கிடையாது, யாரும் வீடு கொடுக்கல. மீண்டும் அதே மாதிரி 228 நாள் டிராவல் பண்ணி போனாரு. டிராவல் பண்ணி போய் தான் சொந்த ஊரில் போய் தன்னுடைய வீடுகள் இடங்கள் எல்லாம் விற்றாரு. விற்றுட்டு திரும்ப வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினார். ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அச்சுக்கூடத்தை நிறுவி அவர் முதலாவது உருவாக்குனது பைபிள் தான். அவர் இல்லைன்னா இந்த பைபிள் நம்ம கையில் இல்லை. அப்படி தியாகமான வாழ்க்கை வாழ்ந்து ரட்சிப்பவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. திருச்சபுரங்க கோர்ட்டு கேஸு, அசிங்கம், கேவலமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, மறுதளிக்கக்கூடிய வாழ்க்கை. 30 வெள்ளிக்காசு யூதாஸ் காட்டி கொடுத்தான். வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 26, 30, 15 வாசி பார்த்தீங்கன்னா, நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கேன். நீங்க என்ன கொடுப்பேன்னு கேட்டான். யூதாஸ் கேட்டான், நான் அவருக்கு காட்டி கொடுக்கேன். நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. 30 வெள்ளிக்காசு வாழ முடிஞ்சுதா அவனால? வாழ முடிஞ்சுதா? வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27 வாசிக்கும் போது 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தில் விட்டறிறான். விட்டு என்ன சொல்றான்? குற்றமல்ல ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், குற்றமல்ல ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்றான். எல்லாம் பிரதான ஆசிரியர் வேதவன் என்ன சொன்னாங்க? அது ஓம்பாடு, ஓம்பாடு. கடைசி 30 வெள்ளிக்காசு விட்டு எறிஞ்சிட்டு நாண்டுகிட்டு போய் செத்தான். இதுதான் வாழ்க்கை. திருச்சபை காசுக்கு நீ ஆசைப்பட்டு வாழ்வாயானா, திருச்சபை கோர்ட்டுக்கு எடுத்து திருச்சபை காரியத்தை அசிங்கப்படுத்தி நீ வாழ்வாயானா, நீ ரத்தம் சிந்தல, நீ பாடுபடல, நீ ஒரு வேதனைப்படல. பாடுபட்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மாதிரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அவர் தான் ரத்த வேர்வை மாந்தி, ரத்தமா வேர்வை அத்தனை கஷ்டம் பட்டது யார்? இயேசு கிறிஸ்து. காரணம் என் வாழ்க்கை உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான். நான் உண்மையா வாழணும், உத்தமமான வாழ்க்கை வாழணுங்கிற பாடுகளை பட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, திருச்சபையில பாருங்க, கோர்ட்டு, கேவலமான வாழ்க்கை, துட்டுக்காக எதையும் செய்யலாம். எலெக்ஷன் நேரத்தை துட்டை கொடுத்து ஜெயிச்சுலாம் நினைக்கான். என்ன லாபம்? ஜெயிச்சு என்ன லாபம்? நான் 3 வருஷமா தேசக்கிட்ட திருநெல்வேலியில் இருக்கேன். ஒரு நல்ல நண்பன் நடக்கலை. காரணம் கேட்டால் சரியான பேராயர் இல்லை, சரியான பேராயர், உண்மையான ஆள் இல்லை, வேஷம் கட்டுற ஆளு, ஒரு பாரம் இல்லாத ஆளு, தரிசனம் இல்லாத ஆளு. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 18 கடைசியை வாசிக்கும் போது பரபாசை தேர்ந்துக்கிட்டாங்க. எதுக்கு? கள்ளனா இருந்தா. இன்னைக்கு அப்படிதான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டாங்க. ஊழியக்காரன் பார்த்து கள்ளனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு பாரம் இல்லாத, தரிசனம் இல்லாத ஊழியம். ஆனா கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும்ல, ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும்ல. ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும்ல. 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தானே. ஆண்டவர் வருகை வரப்போறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமான வர போறாரு. கணக்கு கேட்க எஜமான வரப்போறா போது யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் நிக்கணும் நினைக்காங்க. பிலாத்து வேதத்துல வாசிக்கும் இல்ல. மத்தேயு 27:19 வாசிக்கும் போது பிலாத்து மனைவி சொல்ற, ஐயா நீதிமானுக்கு ஒண்ணு செய்யாத, நீதிமானுக்கு ஒண்ணு செய்யாத, அவரால் ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன், நீதிமானுக்கு ஒண்ணு செய்யாதுன்னு சொல்றா. ஆனா அவன் தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக, தன் உல்லாசமான வாழ்க்கைக்காக தண்ணியில் அள்ளி கழுவிட்டு ஆண்டவர் கைகளை கழுவிட்டு குற்றமற்றதுக்கு பாக்கியவன் இல்லைன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டான். சொகுசு வாழ்க்கைக்காக. உடனே மனைவி சொன்னா, பிலாத்து மனைவி, இனி இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு தேவையில்லை. அவனை உதறிட்டு சிலுவைக்கு ஓடிட்டா. ஒரே மாதத்துல பிலாத்து நாடு கடத்தப்பட்டான். நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதுதான் வாழ்க்கை. பணம் லௌகரியமா வாழ்க்கைக்கு நீ போவாயானா, பணத்துக்கு நீ ஆசைப்பட்டு போவாயானா, ஆண்டவர் நீ மறுதளிச்சு வாழ்வாயானா, சிலுவையை நீ மறந்து நீ வாழ்வாயானா, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டாரே, இத்தனை வேதனையும் பட்டாரே, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரே. 2 ராஜாக்கள் 4 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 9 வசனத்துல சுனேமியால் சொல்லுவா, தன் புருஷன்ட்ட சொல்லுவா, எலிசா குறித்து சாட்சி சொல்லுவா, இவர் பரிசுத்தமான என்று காணுறேன், எப்போ வேணாலும் வீட்டில் தங்கட்டும், ஒரு மேலறையை போடுவோம், குத்துவிளக்கு வைப்போம், ஒரு நாற்காலி வைப்போம், எப்போ வேணாலும் தங்கட்டும், பரிசுத்தவன் காண்றேன்னா. இன்னைக்கு எப்படிப்பட்ட சாட்சி கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கா?
உண்மையுள்ள மனுஷன் சொல்லக்கூடிய சாட்சி இருக்கா? நிறைய பேர் வாழ்க்கையில இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் உள்ள. மற்றவனும் பயப்படுறான். இந்து தம்பிமாரு பயப்படுறாங்க. என்ன செய்ய பயப்படுறாங்க? சிவன் கோயில் சொத்து சாப்பிட்டா கொலழிஞ்சு கொண்டு பயப்படுறான். இந்த நாய்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. மொத்தையை போட்டு உருட்டிட்டு போயிடலாம் நினைக்கான். முத்தையை போட்டு உருட்டிட்டு போயிடலாம். இதைத்தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இது ரத்தம் சிந்தி ஆண்டு சம்பத்து திரிச்சவ. நீ அழிச்சிட்டேன்னு நினைச்சா அழிஞ்சிடுவ. நிறைய பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் சாபம்? மகளை கட்டி கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை, மருமக வந்து ஆசீர்வாதம் ஏன் இல்லை? வாழ்க்கை உண்மை இல்லை. நீ சாட்சி உள்ள வாழ்க்கை நீ வாழலை, துட்டுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இது வாழ்க்கையே கிடையாது. அழிஞ்சு ஒரு உலகம். அடுத்த நிமிஷம் நான் வாழ்வேனா சொல்ல முடியாது. இதுதான் உலகம். இதுதான் அறிஞ்சு இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷன் புருஷன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அனனியா சப்ராய் பேதுரு காலத்தில் எல்லா சபையும் ஒன்றா இருக்குது. ஒன்றா வளர்ச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா சொத்துக்களையும் விற்று பேதுரு பாத்திரம் கொண்டு வைக்காங்க. பொதுவான வைக்கிறதுக்காக அனனியா சப்ராலும் பிளான் போட்டு சொத்தை விற்கிறாங்க. சொத்தை விற்ற உடனே அனனியா தன் மனைவியை அறிய ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிறான். பேதுரு கேட்கான், சொத்தை விழுத்தான் விற்றீங்களான்னு கேட்கான். ஆமான்னு கேட்கான். அவன் சொல்கிறான், பேதுரு சொல்கிறாரு, அது விற்கிறதுக்கு முன்ன ஒரு சொத்து தானடா, விற்றவரும் சொத்து தானே, தேவனுடைய ஏன்டா போய் சொல்கிற? ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தை சொன்ன உடனே பேதுரு அப்படியே காலில் சுருண்டு விழுந்து செத்து போகிறான். அவனை அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணி 3 மணி நேரத்துக்கு பிறகு சப்ரால் உள்ள வாரா. ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி உள்ள வந்துக்கிட்டு இருக்கா. பேதுரு கேட்கான், இவ்வளோத்தானா விற்றீங்கன்னு கேட்கான். இவ்வளோத்தான் சொல்கிறா. உடனே பொய் சொல்லதுக்கு புருஷன் நீ ஒருமனப்பட்டது என்ன? புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் வீட்டுக்குள்ளே வரலையே, அதுக்குள்ள நீ பொய் சொல்றியேன்னு ஒரு வார்த்தை சொன்னா. இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவளும் செத்து போயிட்டா. யார் சொத்து? அவங்க சொத்து. அனனியா சப்ராயோட சொத்தைத்தான் அவங்க கடவுளுக்கு தெரியாமல் எடுத்துட்டதுனால தான் அவங்களுக்கே இந்த பனிஷ்மெண்ட்னா. நீ திருச்சபை சொத்தை பங்கு போடலாம் கூறு போடலாம் வந்தேன்னா ஆண்டு விடுவார? அவன் ரத்த சீதி சம்பாதிச்ச திருச்சபை சொத்துல பங்கு போடலாம் உள்ள வந்தேன்னு விடுவார? சில பேர் நினைக்கான் தப்பிச்சு ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். வேதத்தில் வாசம் இல்லை. 1 கொரிந்தியர் 3:17-16 வாசிக்கும் என்ன? நீ தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. உன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பா. நீங்க உலகத்து வெளிச்சமா இருக்க. ஒரு வாழ்க்கை தான். உண்மையா வாழு. வாழாத, இல்லைன்னா வாழாத. உண்மையா வாழு, இல்லை வாழாத. ஒரு வாழ்க்கைன்ற கொடுத்துக்காத. ஒரு வாழ்க்கை உண்மையா வாழு. சமீபத்தில் சென்னையில் சம்பவம் நடந்தது. ஒரு போதகர் அட்வென்ட் திருச்சபை தம்பி அங்கே உள்ள சபை தான். அவர் தான் எனக்கு சொன்னை கொடுத்தார். கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு போனேன். அவன் மாமனை இறந்தான்னு சொல்லி அந்த ஆரதி ஜெபம் கொடுத்து எனக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் தான் சொன்னார், அண்ணாச்சி ரைட் சைடில் உள்ள சொத்தை 150 கோடிக்கு விற்றுட்டாங்க. லெஃப்ட் சைடில் சொத்தை 200 கோடிக்கு விற்றுட்டாங்க. டிவிஎஸ் குரூப்புக்கு 350 கோடிக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னார். யார் விட சொத்து? உங்கள் அப்பாவோட சொத்தா? மிஷினரி உருவாக்கி கொடுத்த சொத்து. ஈஸியாக விற்று சாப்பிட நினச்சி வந்தால் ஆண்டவனை விடுவாரா? வீட்டு வாசலில் படுத்துருக்கோம், வேற எங்கேயும் போகாது. வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம். அந்த சபையில் ஒரு போதகர் 3ஆவது அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. மனைவி கேட்குறா போதகர்கிட்ட, நீ 3ஆவது அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்ட, இனியாவது உன் சரீரத்தை உண்மையாக வை, பரிசுத்தமாக இரு அப்படின்னு சொன்னா. அவர் ஏதுன்னு கேட்காரு. இந்த அம்மா ஓப்பனை சொல்கிறாங்க, இப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னனே. அவர் ஆத்திரப்பட்டு மனைவியை பெட்டில் தள்ளுறாரு. கீழே விழுந்த உடனே தலையணை போட்டு கழுத்து நசுக்கி கொன்றுதார். இப்போ 1 மாதத்துக்கு நடந்த சம்பவம். கொன்றுதார். செத்த உடனே மாய்வாலமான கண்ணீர் பிடிக்காரு, அழுறாரு. நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, வர்றாங்க. வந்தோடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க.
கூட்டு போனா வழியிலே இறந்து போச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் சொன்ன உடனே கதறி அழுறாங்க. கதறி அழுறான், உண்மையான மனுஷனா கதறி அழுறான். உடனே தன் தாய் வீட்டுக்கு, செங்கல்பட்டு பக்கத்தில் தாய் வீட்டுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு பாடி அனுப்புகிறாங்க. அங்கே குளிப்பாட்டினா கழுத்தில் தான் காயங்கள். தற்கொலை இல்லை, இது திட்டமிடப்பட்ட கொலைன்னு சொல்லி முடிவு வருது. போலீஸுக்காரங்க அவங்க கைவரிசையை காட்டுறாங்க. உண்மையை சொல்லிடுறான். உண்மையை சொல்ல 11 மாதம் குழந்தை இருக்குது. 11 மாதம் குழந்தை இருக்குது. ஊழியக்காரன் வாழ்க்கையில் அப்படி இல்லை. வேதத்தில் வாசிக்கும், யாக்கோபு 3:1 வாசிக்கும் போது ஆக்கினி திருப்பு அடைவோம்னு சொல்லி அநேகர் போதகராக திருப்பி வேதத்தில் வாசிக்கிறோம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை உண்மையே வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு திருச்சபையில் எல்லாம் வாழ்கிறான். எல்லாம் துட்டு துட்டு துட்டு, பணம் 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 வாழ வைக்காது, ஒரு நாள் வாழ வைக்காது. அவருடைய அன்பு தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? ஆண்டு அன்பு தான். ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வேணுமா? எத்தனை விஷயம் தியாக பந்தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, தியாகமா ஒப்பு கொடுத்தாங்க. தரங்கம்பாடிக்கு வந்த மிஷினரி என்ன பண்ணாரு? கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சாரு. கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சாரு. மீனை சுட்டு சாப்பிட்டாங்க. சீக்கன் பால் தங்களை தியாகமா ஒப்பு கொடுத்தாங்க. கோதுமை மணியை போல ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. நீ வாழ்ந்தனால மனுஷனை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி வாழ்றோமா? தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றோமா? மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்றோமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா நீ ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு பணம் உன்னை ஒரு நாள் காப்பாத்தாது. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. உலகத்தை வெளிச்சமா வாழ்றோமா? தலையில தாழ்த்தி ஜெபம் நோக்கி பார்க்க, ஆண்டவரே என் வாழ்க்கையும் பிரியமான வாழ்க்கையா இருக்க கிருபை தாங்க ஐயான்னு காண்டு கேட்கலாமா? இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்தோம். இனி வாழ்ற வாழ்க்கை ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, ஒரு தரிசனமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க ஐயா. ஒரு அன்பை தெரிந்து கொண்ட வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. தோமா 12 சீடர்கள் தூமா இந்த பூமிக்கு வராம இருந்திருப்பார்னா மாவட்டம் செழிப்பா இருந்திருக்குமா? எங்க பார்த்தாலும் செழிப்பு. ஏன் காரணம் கேட்டா, இந்த பரிசுத்தவான் கால்பட்டதுனால, ரத்த சாட்சியா மரிச்சதுனால தேவன் உயர்த்தினாரே. உங்கள் மூலம் ஆண்டு உயர்த்த மாட்டாரா? உங்கள் வாழ்க்கை மூலம் ஆண்டு உயர்த்த மாட்டாரா? உங்கள் குடும்பத்தில் ஏன் தருத்திரம், ஏன் கஷ்டம், ஏன் வேதனை? ஏன் கஷ்டம், ஏன் வேதனை? காரணம் உண்மையான வாழ்க்கை இல்லை. சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஏமாற்று வாழ்க்கை, பொய் வாழ்க்கை. சொல்றாரு, மனம் திரும்பு. வேதத்தில் வாசிக்கும்ல, மத்தேயு 11:28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே யாரா இடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறு தருவேன்னு சொன்ன தெய்வம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷங்க உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தை வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், ஆண்டவர் இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தரப்போகிறார். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்பட்டீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. நாங்கள் ஒரு வாழ்க்கைப்பா, இந்த ஒரு வாழ்க்கை உண்மையாய் வாழ சொன்ன வார்த்தை மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிதியால் 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனைப்பா. அந்த ஒரு வாழ்க்கை உமக்கு உண்மையாய் வாழ கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த கரம் கொண்டு காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். குருவானவரை பலப்படுத்துங்க, மனைவி பிள்ளைகளை பலப்படுத்துங்க. திருச்சபை செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினர் திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷித்த கரம் கொண்டு ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.